வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா பெற்றிவல் அவர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 0 பாகை செல்சியஸாக உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதும் கிட்டத்தட்ட அதாவது காலை பொழுதிலும் சரி, கிட்டத்தட்ட மதிய பொழுதிலும் சரி, அநேகமான இடங்களில் பனிப்பொழிவை எதிர்கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒஃபிஷியலாக அநேகமான இடங்களில் நாங்கள் இன்றைய ஒரு முறையான பனிப்பொழிவை அவதானித்திருந்தோம். கிட்டத்தட்ட இது ஒரு ஏர்லி ஸ்னோ கொண்டு கூட சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே பார்க்கலாம் அடுத்தடுத்த வாரங்களில் இதில் என்ன நிலைமைகள் மாற்றங்கள் ஏற்படுகின்றன நாங்கள் வானிலை அறிக்கையிலும் கூட பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் கியூபெக்கில் அவசர நிலை குறித்து சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டூபே அவர்கள் கூறிய விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கனடிய வளம் பகுதியில் G20 மாநாட்டின் முடிவில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் கியூபெக்கில் சமயம் அவசர நிலை என்று கூறக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் அங்கும் COVID-19 தொற்றுகள் தவிர்த்து அதே நேரம் இந்த RSV மற்றும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் போன்ற சுவாச நோய்களினுடைய நிலைமைகளும் கூட தற்சமயம் அதிகரித்து வருவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் கியூபெக்கில் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டூபே அவர்கள் இந்த COVID-19, RSV மற்றும் இன்ஃப்ளூயன்சா போன்ற சுவாச வைரஸ்களின் வலுவான பரவல் பற்றி ஒரு ஆய்வறிக்கையை மேற்கொண்டு அதனை பற்றி இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அதை பற்றி கூறியிருந்தார். அது பற்றி அவர் கூறுகைகள் தற்சமயம் இந்த பாடசாலைகளும் சரி மற்றும் இந்த டே கேர் மற்றும் அந்த சீனியர்ஸ் ஹோம்ஸ் அநேகமான இடங்களும் அதே நேரம் பொது இடங்களிலும் தயவுசெய்து அனைவரும் முகமூடி மாஸ்க் அணியுமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். தற்சமயம் மாஸ்க் மேண்டேட் அதாவது கட்டாய முகவுரை அணிதல் நிலைமையில்லாட்டிலும் கூட இருக்கின்ற இந்த நிலைமையை கொஞ்சம் பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்காக முடிந்தவரை பொது இடங்களில் முகமூடிய மாஸ்கை அணியுமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே நேரம் எப்படி கோவிட்-19 காலங்களில் இந்த சுகாதார நிலைமைகளையும் கட்டுப்பாடுகளையும் பின்பற்றினீர்களோ அதை தொடர்ந்து செய்யுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அறிகுறிகள் நோய் அறிகுறிகள் இருந்தால் முடிந்தவரை வீட்டில் இருக்குமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் தற்சமயம் மருத்துவமனைகளிலும் கூட நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருவதும், அதாவது குறிப்பாக கியூபெக்கிலும் நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தனர். அதே நேரம் தற்சமயம் மருத்துவமனை அவசர அறிக்கை ICU இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸில் அதே நேரம் படுக்கைகளுடைய பற்றாக்குறை பற்றியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் அதை முன்னேற்றுவதற்காக அதே நேரம் அதுக்காக மேலதிக நடவடிக்கைகள் பற்றியும் அவர் மதிப்பாய்வு செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இவர்களிடம் கேட்டுகளில் இந்த மான்ட்ரியலில் 3வது செவிலியர் பயிற்சியாளர் கிளினிக்கை திறப்பது பற்றியும் கூட இதில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே இவருடன் சேர்ந்து பொது சுகாதாரத்துறையின் தேசிய இயக்குனர் டாக்டர் லூக் பாய்லோ அவர்களும் மற்றும் சுகாதார துணை அமைச்சர் டேனியல் டேஷனாய்ஸ் அவர்களும் இணைந்திருந்தார்கள் இந்த சந்திப்பின் போது. எனவே இந்த சந்திப்பில் இவர் அதாவது சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டூபே அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Let's agree first on the 3 measures that we explained this morning. I think that's important, and maybe of the why I'll let Dr. Boileau if you want. But I think that clearly for the 3 measures there is a clear statement. First, we say to wear a mask in busy public places for everyone regardless of ages. I think that's important, but we made an exception. Exclude schools and daycares. So we say in public places where there is, how do we say, a goodwill or it's busy, that's the first rule. The second rule, we say that it's important to wash your hands because we're not only dealing with COVID now, we're dealing with influenza. And one of the way to protect ourselves is really to wash your hand against influenza. So that's the second measure. And the third measure that Dr. Boileau had said many times in many point price that we had is if you have fever, you stay home. And if you have symptoms,
you wear a mask. So those are the three measures that I can maybe oversimplify, but that's what we have now. Why do we do this at this time? Maybe Dr. Boileau, you want to... Well, there's a difference, of course, between the mandatory recommendation instead of functioning with the goodwill of the people. It's obvious, but we do not need right now to make it mandatory. It's something that is that needs to be considered really delicately, because you put a pressure on citizens, and with other measures that should accompany that. We are not at that point. I think that we could manage to get through this with the recommendations that have been said by the minister, and with that in mind, I think we'll get through. Thank you. My second question is about the Nunavik situation. I know my coworker asked at Radio-Canada the situation. Is putting the health board under a guardianship something that your government is considering? What are your thoughts on it? No, I think Monsieur Desharnais has been very clear. Our approach since the presentation of the report that was made earlier this year, there have been some changes in management in one of those two centers, and I think that's been a good change of management. Now it's how quickly they implement the recommendation that were made. So we really have collaboration with them. I don't think we are on the guardianship way of doing it, but we will follow that very quickly. The important is to implement those recommendations as quickly as possible. இருபது வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. டொரண்டோ நேரம் 9:14 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். கியூபெக்கில் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டூபே அவர்கள் தற்சமயம் கியூபெக்கில் நிலவுகின்ற அவசர நிலை குறித்து அவர் கூறியிருந்தார். அதாவது இந்த COVID-19 ஆகட்டும் மற்றும் இந்த RSV மற்றும் இன்ஃப்ளூயன்சா வைரஸினுடைய தாக்கங்கள் தற்சமயம் அதிகரித்து வருவது பற்றியும் அதிலிருந்து பாதுகாப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் கூறியிருந்தார். எனவே இந்த சமீபத்திய COVID-19 தரவுகளின்படி கியூபெக்கில் மேலதிகமாக 54 பேர் இறந்துள்ளதாக இந்த எண்ணிக்கை அந்த கணிப்பு காட்டுகின்றது. அதே நேரம் இந்த தொற்று நோய் தொடங்கியதிலிருந்து மாகாணத்தில் மொத்த இறப்புகளின் எண்ணிக்கை இது 17,244 கொண்டு வந்திருக்கின்றது. அதன் குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்துள்ளதாகவும், அதே நேரம் 2 முதல் 7 நாட்களுக்கு முன்பு 3 இறப்புகள் மற்றும் அதற்கு முந்தைய வாரத்தில் கிட்டத்தட்ட மொத்தமாக 50 இறப்புகளும் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் தற்சமயம் புதிதாக இன்றைய தினம் 42 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 593 பேர் COVID-19 காரணமாக மொத்தம் 1726 பேர் தற்சமயம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் 6 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே மொத்தமாக, அதாவது இன்றைய தினம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக இது 39ஆக ஐசியூவில், அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 39ஆக இது பதிவு செய்திருக்கின்றது. எனவே அந்த வகையில் கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் 1037 புதிய கேசஸ் கோவிட் கேசஸ் பதிவாகி இருக்கின்றன.
அதே நேரம் இதில் மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை வந்து தற்சமயம் இது ஆரம்ப காலத்திலிருந்து இச்சமயம் 1,240,569 இது கொண்டு வந்திருக்கின்றது. என்னை பார்க்கும்போது தற்சமயம் மீண்டும் கோவிட்-19 தொற்றுகள் வந்து அதிகரிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக இந்த எண்ணிக்கைகள் வந்து ஒஃபிஷியல் என்று சொல்ல முடியாது, அதாவது சரியான கணிப்பை சொல்லுகின்றதா என்பதும் வந்து சந்தேகக்குரியது என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் அநேகமாக இந்த நேரம் வந்து மற்ற வைரஸ்களும் சரி, அதாவது இன்ஃப்ளூயன்ஸா மற்றும் மார்சி வைரஸ்களும் சேர்ந்து இந்த ஃப்ளூ சீசனில் வந்து பரவுவதால் வந்து எதுவென்று சரியாக கணிப்பதும் கொஞ்சம் கடினமாக இருப்பதையும் வந்து இவர்கள் கூறுகின்றார்கள். எனவே முடிந்தவரை மீண்டும் இந்த மாஸ்க் மேண்டேட்டை வந்து அதாவது கட்டாய முகவரை இல்லாட்டியும் கூட முடிந்தவரை பாதுகாப்பிற்காகவது இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் மற்றும் இந்த கட்டுப்பாடுகளையும் அந்த நேரம் முகவரையை அணியுமாறும் வந்து கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அடுத்தாக ஒன்றாரியோ கல்வி ஊழியர்கள் வந்து எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய நிலை ஒன்று தோன்றியிருக்கின்றது. 55,000 ஒன்றாரியோ கல்வி ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த கியூப் இந்த தொழிற்சங்கம் வந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபதற்கான 5 நாள் அறிவிப்பை வந்து இன்று தாக்கல் செய்திருக்கின்றது. இதன் காரணமாக வருகின்ற திங்கட்கிழமை மீண்டும் பாடசாலை மூடப்படக்கூடிய அந்த நிலையும் வந்து சமயம் தோன்றியிருக்கின்றது. மாகாண அரசாங்கங்களுக்கான பேச்சுக்கள் வந்து மீண்டும் முடங்கிவிட்டன என்று கனடிய பொது ஊழியர் சங்கம் வந்து இன்று கூறியிருக்கின்றது. அதே நேரம் சுதந்திரமாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை முன்னெடுக்கும் அனைத்து முயற்சிகளும் இதன் மூலமாக தோல்வியடைந்துள்ளதாக வந்து கியூப் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தத்துடன் முன்வருமாறு டாக்ஃபோர்ட் அரசாங்கத்தை வந்து ஒன்றாரியோ பாடசாலை வாரிய தலைவர் லோரா வால்டன் அவர்களும் வந்து வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். இருந்தாலும் வேலைநிறுத்தம் செய்வதற்கான தேவையற்ற முடிவால் வந்து அரசாங்கம் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளது என்று கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லேஷர் அவர்களும் வந்து தனது கருத்தில் வந்து கூறுகின்றனர் என்றும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த கியூப் உறுப்பினர்கள் வந்து வெளிநடப்பு வந்து சட்டவிரோதமானதை அறிவிக்கும் இந்த பில் 28 மசோதா வந்து நேற்று முன்தினம் மாகாண சபையில் ரத்து செய்யப்பட்ட என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் ஒன்றாரியோ இந்த கல்வி ஊழியர்கள் வந்து எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய நிலை தோன்றியுள்ளதாகவும் இதனால் பாடசாலைகள் மூடப்படக்கூடிய நிலை காணப்படுவதாகவும் வந்து தெரிகிறது. அடுத்ததாக நாங்கள் கனடிய வளம் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் G20 மாநாட்டின் முடிவில் செய்தியாளர்களிடம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறிய விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது 2022 G20 தலைவர்கள் மாநாட்டில் வந்து மாநாடு வந்து இந்தோனேஷியாவின் பாலியில் வந்து நடைபெற்று அதனுடைய இன்றைய தினம் வந்து அதுக்கான மூடுதல் வந்து இன்றைய அதாவது க்ளோசிங் கான்ஃபரன்ஸ் வந்து இன்றைய தினம் நடைபெற்று என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் வந்து செய்தியாளர்களிடம் தன்னுடைய க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் கொடுத்திருந்தார். அதில் குறிப்பாக உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு மற்றும் உக்ரைனின் எல்லைக்கு அருகில் போலந்தில் வெளிப்படையான ஏவுகணை தாக்குதல் குறித்தும் தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதே நேரம் உச்சி மாநாட்டின் ஓரத்தில் வந்து சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து சில விடயங்களும் கருத்துக்கொண்டார். அதனை குறிப்பு ஒரு சர்ச்சையும் வந்து தற்சமயம் எழுந்துள்ளது. எனவே அது குறித்த கேள்விகளும் கூட அவர் எதிர்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த G22 முடிவில் வந்து செய்தியாளர்களிடம் ஜஸ்டின் ட்ரூடோ பேசிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். I've been very clear during this G20 that Russia's brutal war in Ukraine is appalling. After we learned the news of an explosion in Poland near the Ukrainian border, G7 leaders and other NATO allies had an important emergency meeting this morning. We need to remain calm and that we need to gather the facts and find out exactly what happened with a full investigation. Après avoir appris les nouvelles d'une explosion en Pologne, près de la frontière ukrainienne, les dirigeants du G7, avec des alliés de l'OTAN, ont organisé une rencontre d'urgence. C'est important de rester calme et d'enquêter pour comprendre exactement ce qui s'est passé. One thing that's certain is that the loss of life in Poland was a consequence of Russia's latest indiscriminate attacks on Ukrainians. Russia firing a barrage of missiles during the G20 summit, which they were a part of, proves their reckless behavior and their blatant disregard for the international system. These missiles are killing innocent people and destroying civilian buildings and are yet another demonstration of why it's so essential to continue supporting Ukraine. This afternoon, the British Prime Minister and I spoke with President Zelensky.
We conveyed our condolences for the terrible loss of life as a result of Russian attacks. We stressed the importance of a full investigation into what happened in Poland, and we made it clear that Putin's invasion of Ukraine is ultimately to blame for this violence. I also had a call with President Duda of Poland. I offered my condolences and offered support for the investigation that will get to the bottom of what happened. Since the beginning of Russia's invasion, the Polish government and the Polish people have stood strong and stepped up for Ukrainians. We share their sorrow as we salute their strength and resolve. Canada and our allies are unified behind Ukraine. This week, we announced that Canada will provide $500 million in additional military assistance for Ukraine, which builds on the $500 million from Budget 2022. In addition, we're extending the Canadian Armed Forces training mission of recruits of the Armed Forces of Ukraine in the UK for another year until the end of December 2023. This week, we also sanctioned 23 individuals responsible for human rights violations against Russian opposition leaders. Those who support this invasion need to be held accountable, and we'll use every tool at our disposal. This war is, of course, tragic for Ukraine, and it's also bad for all of us, for all G20 countries, and indeed for the whole world. It's disrupting supply chains, it's creating global inflation and food and energy crises, and making life more expensive for people everywhere. This instability has repercussions for everyone. If we want to make our world more stable and our communities safer, we also have to fight climate change and protect the environment everywhere. Darshini Legal Services Professional Cooperation Traffic Tickets Landlord Tenant Board தொடர்பான விடயங்கள் Employment Law Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation Scarborough வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் Darshini Legal Services. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:24 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். 2022 G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டின் முடிவில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறிய விடயங்கள் பற்றி பார்த்தோம். அது குறிப்பாக உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு பற்றி மற்றும் உக்ரைனுக்கு எல்லை அருகில் இந்த தற்சமயம் போலாந்தில் வெளிப்படையான ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெறுவது பற்றியும் அதே நேரம் தற்சமயம் பல வளரும் நாடுகள் ரஷ்யா மீதான படையெடுப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அதே நேரம் ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும், அதற்கு மற்ற நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் அவரது கருத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இதே சமயத்தில் உச்சி மாநாட்டின் ஒரு ஓரத்தில் சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து அவர் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். அது குறித்து கூட இந்த பத்திரிகை சந்திப்பில் தனது கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த சமயத்தில் இரு நாட்டு தலைவர்கள் அவர்களுடைய உரையாடல் விவரங்களை ஊடகங்களுக்கு கசிய விட்டதாக சீன அதிபர் கெனடி பிரதமர் மீது குற்றம் சாட்டியிருக்கின்றார். நேற்று நிகழ்ந்த இந்த இரண்டு சந்திப்பிலும் கூட பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இது குறித்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கலந்துரையாடியிருந்தார், அதாவது கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இது பொருத்தமற்றது என்று ஜஸ்டின் ட்ரூடோ மீது சீன அதிபர் தனது அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார்.
அதே நேரம் சீன அதிபரிடம் அளித்த ட்ரூடோ வந்து கனடாவில் சுதந்திரமான திறந்த உரையாடலின் முக்கியத்துவம் பற்றியும் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றியும் வந்து எடுத்துரைத்து அவர் பதிலளித்திருந்தார் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். இந்தோனேஷியாவின் பாலில் நடந்த இந்த G20 இறுதி அமர்வின் போது இந்த கருத்து பரிமாற்றம் நிகழ்ந்திருந்தது. G20 தலைவர்களின் மாநாட்டிற்கு வந்த பிரதமர் வந்து சீன அதிபரிடம் நேற்று கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதுக்கு பிறகுதான் இந்த சர்ச்சையும் எழுந்துள்ளது. அதே நேரம் சீன அதிபரும் கூட பிரதமர் மீது குற்றம் சாட்டியிருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் குடிமைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது Everything we discuss is then leaked to the paper. That's not appropriate. 而且我们也不是那样进行的， And that's not how the way the conversation was 如果 conducted. 有诚心，咱们就用一种互相尊重的态度来进行很好的沟通， If there is 否则这个结果就不好说了。 if In there is Canada, we sincerity believe on in your part, free and open and frank dialogue, and that is what we will continue to have. We will continue to look to work constructively together, but there will be things we will disagree on, and we will 有 have 一些可以建设性，但是创造条件，创造条件。 Let's create the conditions first. 好，好。 நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:27 நேர்கள் குடிவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். G20 மாநாட்டின் போது தலைவர்கள் மாநாட்டில் வந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் சீன அதிபரும் வந்து நேற்று அந்த கலந்துரையாடல்கள் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே இது குறித்து அவர்கள் பேசிய விடயங்களை வந்து பத்திரிகையாளர்களுடன் அந்த விடயங்களை கசிய விட்டதற்காக தனது அதிகாரத்தை கூட சீன அதிபர் வந்து வெளியிட்டிருந்தார். அது குறித்த விடயங்கள் பற்றி பார்த்திருந்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். அந்த வகையில் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் இப்பொழுது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 280 இலங்கை ரூபாய், இந்தியா 63.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.75 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.72 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.71 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.63 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம்.
பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யாரா அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். No. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? இப்போதான் சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. டொரண்டோ நேரம் 9:32 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ஆக்டிங் முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். ஒருத்தி 2 திரைப்படம் டொரண்டோவை தொடர்ந்து வருகின்ற டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி மொன்ட்ரியாலில் பிரீமியர் செய்யப்படுகின்றது. சினிஸ்டார்ஸில் டிசம்பர் 3ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு திரையிடப்படுகின்றது ஒருத்தி 2. எனவே டொரண்டோவில் திரையிட்டு நல்ல வரவேற்பை பெற்று என்பதில் குறிப்பிடத்தக்க விஷயம். மொன்ட்ரியல் மக்களுக்காக மொன்ட்ரியல் பிரீமியர் வருகின்ற டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை 7 மணிக்கு சினிஸ்டார்ஸில் திரையிடப்பட இருக்கின்றதை நாங்கள் அறிய தருகின்றோம். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்தாக அதே G20 மாநாட்டில், அதாவது இந்தோனேஷியாவில் இடம்பெற்ற பாலியில் நடைபெற்ற இந்த G20 மாநாட்டில் தலைவர் G7 தலைவர்களின் சந்திப்பை தொடர்ந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பிரிட்டிஷ் பிரதிநிதியான ரிஷி சுனக் அவர்களை சந்தித்திருந்தார். அவர்கள் பேசிய விடயங்களும் செய்தியாளர்களிடையே பகிர்ந்து கொள்ளப்பட்டது. சுருக்கமாக அவர்கள் இருவரும் இது பற்றி பேசியிருந்தார்கள். குறிப்பாக இந்த உக்ரைன் மீதான ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் மற்றும் உக்ரைனிய எல்லைகளுக்கு அருகே இந்த போலந்தில் இடம்பெற்ற வெடிப்பு ஆகியவற்றுக்கு இந்த பதிலடியாக இந்த G7 கூட்டம் நடைபெற்று என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இவர்களுடைய சந்திப்பில் தனது கருத்துக்களை உக்ரைனிய இராணுவத்துக்காக கனடிய பயிற்சி பணிகளின் விரிவாக்கத்தை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அது தற்சமயம் இங்கிலாந்தில் நடைபெற்று வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. எனவே பிரதமர் ரிஷி சுனக் அவர்களும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் கலந்து பேசிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Prime Minister Trudeau and I have been working together with our other allies over the course of the day to discuss the events in both Ukraine and in Poland. I think we're particularly disturbed by the continued barbaric activity of Russia in bombarding the Ukrainian people and their civilian infrastructure. We spoke to the Foreign Minister in Ukraine earlier today to express our sympathies about that and continue to offer support to Ukraine, and we're planning on speaking to President Zelensky together later today. I also spoke to President Duda from Poland this morning to convey my condolences about what has happened in Poland, and together with our allies we're all working on the ground to establish the facts of the events overnight. We had a special meeting of the G7 with the 2 NATO members who are also here to talk about the situation in Poland and in Ukraine. Obviously we continue to send all our thoughts and sympathies to the families of the people killed in Poland, but also primarily our thoughts for Ukrainians who've been suffering this horrific barrage
of missiles from Russia on civilians, on civilian infrastructure, at a moment where we are all gathered here, the G20 nations, to talk about the impacts of this continued illegal, unjustifiable war on the global economy, on all of us, calling for an end to violence, and Russia is stepping it up. So this is of real concern. Obviously, we're going to continue to stand with Ukraine, and on that, I'm happy to announce, as I announced just earlier today to Rishi, that we are going to be extending Canada's training mission in Great Britain until the end of next year, as we train up the Ukrainian military to continue to be strong against this Russian invasion. Well, this is something that we discussed this morning in the meeting that Justin described. I think the right thing now is for everyone to just calmly ascertain exactly what happened, gather the facts. There are teams that are doing that. We'll stay in touch as we're talking both to the Ukrainians, the Poles, and indeed allies amongst ourselves, until we have a definitive answer. It's right that everyone just remains calm. But I think what we do know as a fact is that over the course of yesterday, Russia rained down something like over 80 different missile strikes on the Ukrainian people, on their civilian infrastructure. That is a fact. It's barbaric and it's wrong, and we shouldn't forget that that's why we're all standing here having this conversation today, and that's why it's right that we continue to support the Ukrainians. Yeah, we shared a number of things with the Ukrainian foreign minister, but the important thing is to allow the investigations to go forward and find out exactly what happened. But there is no question that this is all because and linked to the fact that Russia is continuing to escalate its war on civilians, its illegal, unjustifiable war against Ukraine. At the same time as we are gathered here as the large economies of the world to try and deal with the consequences and fallout of Russia's continued illegal war, Russia is choosing to step up and be absolutely irresponsible in its attacks on civilians. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. டொரண்டோ நேரம் 9:38 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோ மேயர் ஜோன் டோரி அவர்கள் இன்றைய தினம் துணை மேயராக ஜெனிஃபர் மெக்கல்வி அவர்களை நியமித்திருக்கின்றார். சிட்டி ஹாலில் நியமித்திருக்கின்றார். வார்ட் 25 ஸ்கார்பரோ ரூஷ் பார்க் கவுன்சிலான மெக்கல்வி சட்ட ரீதியான துணை மேயராக இன்றைய தினம் பொறுப்பை உடனடியாக ஏற்றிருக்கின்றார். டோரி மற்றும் மெக்கல்வி அவர்கள் இருவரும் அக்டோபர் 24ஆம் தேதி அன்று நகராட்சி தேர்தல் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். டோரி தொடர்ந்து 3வது முறையாகவும் மெக்கல்வி 2வது முறையாகவும் கவுன்சிலராகவும் பதவியேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே துணை மேயருடைய பொறுப்புகள் என்று பார்க்கும்போது நிச்சயமாக மேயர் நகரத்தில் இல்லாத பொழுது அல்லது அவரது உடல் நிலை சரியாக இல்லாத பொழுதோ அல்லது மேயர் அலுவலகம் காலியாக இருக்கும் பொழுது அவர் மேயராக செயற்படக்கூடிய அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மேயருக்கான மற்ற பதவிகளுக்கும் அவர் உதவக்கூடியதாக இருக்கும் என்பதும் துணை மேயருடைய ஒரு பதவியாக இருக்கின்றது. மேலும் சம்பிரதாயமான அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்க்கான அந்த பாத்திரங்களுக்கு கூட கூடுதல் துணை மேயர்களை அவர் நியமிக்கக்கூடிய பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு என்பதும் இன்றைய தினம் குறிப்பிட்ட விஷயமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 3 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 10 பாகை செல்சியஸ்.
நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 8 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காணொளி. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் 416-568-4301. டொரண்டோ நேரம் 9:41. நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொடுப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். வானிலை அறிக்கை பார்த்தீர்கள். அடுத்ததாக மற்றும் ஒரு தகவல், பணவீக்கம் காரணமாக கனடியர்கள் இந்த வருடம் மளிகை பொருட்களுக்கு, அதாவது க்ரோசரி ஷாப்பிங்க்கு முன்பில்லாத அளவுக்கு தற்சமயம் அதிக அளவு செலவழிக்க வேண்டியிருப்பதாக தற்சமயம் அறிவிக்கப்பட்டுகின்றது. அவதானிக்கக்கூடியதாக இருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஸ்டாட்டிஸ்டிக் கனடா, அதாவது புள்ளி விவரவியல் கனடா கூறிய விடயங்களை பார்க்கும்பொழுது, கடந்த மாதம் பணவீக்கத்தின் விளைவாக மளிகை கடை பொருட்கள் அது குறிப்பாக உணவுப் பொருட்களுடைய விலையில் மாற்றங்களில் பெருமளவு அதிகரிப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கோவிட்-19 தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து 2019 முதல் மளிகை பொருட்களின் விலை கணிசமான அளவு உயர்ந்திருக்கின்றது. அதாவது சப்ளை செயினுடைய சீர்குலைவுகள், தொழிலாளர் பற்றாக்குறை, நுகர்வோர் வாங்கும் முறையில் ஏற்படுகின்ற மாற்றம் மற்றும் சில இடங்களில் இருக்கின்ற மோசமான வானிலை, கட்டணங்கள் மற்றும் அதிக செலவுகள் மற்றும் இதில் சம்பளங்கள் கூட, அதாவது ஊதியங்கள் கூட இதில் அங்கம் வகிக்கின்றது. இந்த மளிகை பொருட்களுடைய விலை உயர்வுக்கும் விலையிலுள்ள மாற்றங்களுக்கும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அக்டோபரில் கிட்டத்தட்ட வளமையிலிருந்து 11% இது உயர்ந்திருக்கின்றது. மேலும் குறிப்பாக டேரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால் பொருட்கள், முட்டை, பட்டர் போன்ற உணவுப் பொருட்கள் மிகப்பெரிய விலை உயர்வை காட்டியிருக்கின்றது. எனவே புள்ளி விவரங்களின்படி பட்டர், பாஸ்டா, மார்ஜரின், பால் பொருட்கள் மற்றும் முட்டை போன்ற விலைகள் செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை கணிசமான அளவு உயர்ந்திருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. மற்ற பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது காஃபி மற்றும் தேன், டீ, பழங்கள், காய்கறிகள், மீன், இறைச்சி என்பன கடந்த மாதம் சற்று விலை குறைவிருந்தாலும் கூட ஏனைய குறிப்பாக இந்த பால் சம்பந்தப்பட்ட விடயங்களாக மற்றும் இந்த பட்டர் மற்றும் முட்டை சம்பந்தப்பட்ட விடயங்கள் செப்டம்பரை விட அக்டோபர் அதிகரித்து கிட்டத்தட்ட 11.4% எட்டியிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இந்த விலை உயர்வு கிட்டத்தட்ட 1981க்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு சடுதியான விலை உயர்வு அவதானிக்கூடியதாக இருக்குது. உதாரணமாக சொல்லப்போனால், நீங்கள் கூட இப்பொழுது ஷாப்பிங் செல்லும் பொழுது வால்மார்ட்டாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், எனவே நீங்கள் முன்பு செலவழித்ததை விட தற்சமயம் நீங்கள் அதிகமாக பணம் செலுத்துவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இதில் இந்த பணவீக்கம் காரணமாகத்தான் இந்த விலைகளுடைய உணவுப் பொருட்கள் மற்றும் இந்த மளிகை பொருட்களுடைய விலைகள் அதிகரிப்பதையும் தற்சமயம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குட் ஈவினிங் கனடாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா.
வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோ கல்வி ஊழியர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய நிலை தோன்றியுள்ளது. 55,000 ஒன்டாரியோ கல்வி ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழில் சங்கம் மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கான 5 நாள் அறிவிப்பை இன்று தாக்கல் செய்துள்ளது. இதன் காரணமாக திங்கட்கிழமை மீண்டும் பாடசாலைகள் மூடப்படக்கூடிய நிலை தோன்றியிருக்கிறது. மாகாண அரசாங்கத்துடனான பேச்சுக்கள் மீண்டும் முடக்கிவிட்டன என்று கனேடிய பொது ஊழியர் சங்கம் இன்று கூறியுள்ளது. சுதந்திரமாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை எட்ட முன்னெடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்ததாக கியூப் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தத்துடன் முன்வருமாறு டக்ஃபோர்ட் அரசாங்கத்தை ஒன்டாரியோ பாடசாலை வாரிய தலைவர் லோரா வால்டன் வலியுறுத்தியுள்ளார். ஆனாலும் வேலை நிறுத்தம் செய்வதற்கான தேவையற்ற முடிவால் அரசாங்கம் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளது என்று கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே கூறியிருக்கின்றார். சில நாட்களுக்கு முன்னர் மீண்டும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததில் இருந்து மாகாணம் பல சலுகைகள் உள்ளடக்கிய ஒப்பந்தங்களை முன்வைத்துள்ளது என்று கூறிய அமைச்சர் கியூப் இதுவரை அவற்றை நிராகரித்துள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார். கியூப் ஊழியர்கள் வெளிநடப்பு சட்டவிரோதமானது என அறிவிக்கும் பில் 28 மசோதா நேற்று முன்தினம் மாகாண சபையில் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இரு நாட்டு தலைவர்கள் உரையாடல் விவகாரங்களை ஊடகங்களுக்கு கசியவிட்டதாக சீன அதிபர் கனேடிய பிரதமர் மீது குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று நிகழ்ந்த இரு நாட்டு தலைவர்கள் பேச்சு குறித்து விவரங்கள் பத்திரிகையாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது பொருத்தமற்றது என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிடம் சீன அதிபர் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். சீன அதிபரை இடைமறித்த ட்ரூடோ கனடாவில் சுதந்திரமான திறந்த உரையாடலின் முக்கியத்துவத்தை பத்திரிகை சுதந்திரத்தையும் எடுத்துரைத்து பதிலளித்துள்ளார். இந்தோனேஷியாவின் பாலியில் நடந்த G20 இறுதி அமர்வின் போது இந்த கருத்து பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளது. G20 நாடுகளின் தலைவர்கள் மகாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் ட்ரூடோ சீன அதிபருடன் நேற்று கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார். தவிரவும் நேற்று தனது சீன பிரதிநிதியுடன் கனடாவின் வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜாலி கலந்துரையாடினார். இந்த வருட ஆரம்பத்தில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் கனேடிய பிரதமருக்கு எதிரான மரண அச்சுறுத்தல் கனேடிய எல்லை சேவைகள் நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டது என்று தெரிய வருகிறது. தொடரும் அவசரகால சட்ட விசாரணையில் கனேடிய எல்லை சேவைகள் நிறுவன முன்னாள் தலைவர் ஜான் ஒசஸ்கி இன்று சாட்சியம் அளித்திருந்தார். இந்த போராட்டங்களின் போது ட்ரூடோவுக்கு எதிரான மரண அச்சுறுத்தல் CBSAவுக்கு அனுப்பப்பட்டது என்று இன்றைய விசாரணையில் ஒசஸ்கி கூறியிருக்கின்றார். இந்த அச்சுறுத்தல்களை எல்லை சேவைகள் நிறுவன அதிகாரிகள் தீவிரமாக எடுத்துக்கொண்டனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் கலந்து கொள்ள கனடாவுக்குள் நுழையும் எதிர்ப்பாளர்களை அதிகாரிகளால் தடுக்க முடியவில்லை எனவும் எல்லை சேவைகள் நிறுவன முன்னாள் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். ஜனவரி 17ஆம் தேதி முதல் மனிடோபா எல்லை மூலம் முதலாவது எதிர்ப்பாளர் கனடாவுக்குள் நுழைய ஆரம்பித்தார் என்று இன்றைய விசாரணையில் அவர் கூறியிருக்கின்றார். குற்றவாளிகள் புலம்பெயர்வோர் போராட்டத்தை காரணமாக்கி சட்டவிரோதமாக கனடாவுக்குள் நுழைவது குறித்து CBSA கவலை கொண்டதாகவும் ஒசோஸ்கி கூறியிருக்கின்றார். இதேவேளை இந்த முற்றுகை போராட்டத்தினால் கனடாவின் பொருளாதாரத்துக்கு பல பில்லியன் டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டது என்றும் கூறப்படுகிறது. கோவிட் கட்டுப்பாடுகளுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்பாக நாடு முழுவதும் எல்லை முற்றுகைகள் காரணமாக 3.9 பில்லியன் டாலர் வர்த்தக நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டதாக கனேடிய போக்குவரத்து சபை மதிப்பிட்டுள்ளது. டொரண்டோ கல்வி சபையின் துணைத் தலைவராக தமிழரான நீதன் ஷான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொரண்டோ கல்வி சபை உறுப்பினர் நேற்று பதவியேற்றனர். இந்த பதவியேற்பு நிகழ்வின் ஒரு பகுதியாக கல்வி சபையின் தலைவர் துணைத் தலைவர் பதவிக்கு புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதில் துணைத் தலைவராக ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியின் கல்வி சபை உறுப்பினராக வெற்றி பெற்ற நீதன் ஷான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தவிரவும் ஸ்காப்ரோ நோ தொகுதியில் கல்வி சபை உறுப்பினராக மீண்டும் தெரிவான யாழினி ராஜகுலசிங்கம், ஸ்காப்ரோ இஜின்கோட் தொகுதியில் கல்வி சபை உறுப்பினராக மீண்டும் தெரிவான அனு ஸ்ரீஸ்கந்தராஜா ஆகிய தமிழர்களும் நேற்று பதவியேற்றுள்ளனர். இதேவேளை மார்க்கம் நகரின் 7வது வட்டாரத்தின் நகரசபை உறுப்பினராக தெரிவான ஜனிஷா நாதன் நேற்று தனது பதவியை ஏற்றுக்கொண்டார். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:51 கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றி அவர்கள். எமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை நீங்கள் யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPTV-னோடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.